ஹாய் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் எக்ஸாம் எழுதாமலேயே ஒரு ஸ்டூடெண்ட்டால் டாக்டரேட் கேட்டகரி வாங்க முடியுமா, டாக்டரேட் டிபார்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அசோஷியலாக சொல்கிறது தான், நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. இதற்கப்புறம் நான் எந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சேனலில் வந்து எல்லா கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம 12th முடித்தோடனே நீட் எக்ஸாம்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணி நிறைய பேர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டரேட் கேட்டகரி வாங்கணும், டாக்டரேட் டிபார்ட்மெண்ட் பண்ணணும், எம்பிபிஎஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா எம்பிபிஎஸ் கீழே உங்களுக்கு சித்தா இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி டாக்டரேட் கேட்டகரி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் வந்து நீட்டை ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இந்த வீடியோவில் நீட் எக்ஸாம் எழுதாமல் ஒரு டாக்டரேட் கேட்டகரியான கோர்ஸை பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம பண்ண போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிபிடி, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பிபிடியை பற்றி போஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்பெஷலாக அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்களும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பிபிடி, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. இந்த பிபிடிக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 12th நீங்கள் கம்பல்சரியாக முடிச்சிருந்துருக்கணும். 12th பயாலஜி குரூப் மஸ்ட்டு. பயாலஜி குரூப் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பிபிடி பண்ண முடியும். மேக்ஸ் சப்ஜெக்ட் இருந்தாலும் ஓகே, இல்லாட்டியும் பரவாயில்ல. பட் பயாலஜி கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட் உங்களால் பண்ண முடியும். இதோட டியூரேஷன், பிபியூட்டியோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 இயர்ஸ் படிக்கிற மாதிரி வரும். அதாவது 4.5 வருஷம் நீங்கள் படிக்கணும். 4 வருஷம் காலேஜில் படிப்பீங்க. லாஸ்ட் 6 மந்த் மட்டும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங்னா நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் 6 மாதம் வந்து சேலரி இல்லாமல் நீங்கள் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. ஓகே, இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பினா என்ன, இதோட காலேஜஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல்மோஸ்ட் பிபிடிக்கு காலேஜஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்த கோர்ஸ். அதாவது இப்போ உள்ள அலைடு கோர்சஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே பிபிடி அப்படிங்கிற அந்த கோர்ஸ் வந்து வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நர்சிங் எப்போ வந்துச்சோ அப்போவே உங்களுக்கு பிபிடி அப்படிங்கிற ஒரு கோர்ஸுமே வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட். அதாவது ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் யாருக்கு கீழேயும் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஓனாக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மேக் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த பிபிடி கம்ப்ளீட் பண்ண பிறகு நீங்கள் டாக்டரேட் அப்படிங்கிற கேட்டகரி உங்கள் நேமுக்கு முன்னாடி போட்டுக்கலாம். அதாவது உங்களோட நேம் என்னவோ அந்த நேமுக்கு முன்னாடி நீங்கள் டாக்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளாக உங்களோட நேம் கிஷோர் அப்படின்னா கிஷோர், டாக்டர் கிஷோர் அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லை பிரவீன் அப்படின்னா டாக்டர் பிரவீன், அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் முடித்தோடனே டாக்டர் அப்படிங்கிற கேட்டகரி வந்து உங்கள் நேமுக்கு முன்னாடி நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீட் தேவை கிடையாது. நீட் எக்ஸாம் எழுதாமல் டாக்டரேட் நம்ம நேமுக்கு முன்னாடி போடணும் அப்படின்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. அதில் இது ஒரு கோர்ஸ், அதாவது பிபிடிங்க அதில் ஒரு கோர்ஸ். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஓகே, இந்த பிபிடினா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த பிபிடினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு தெரியும், ஃபிசியோதெரபிஸ்ட் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம ரிலேஷன்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டை போயிருப்பாங்க. அப்படி இல்லைனா ஒரு சில பேர் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படிங்கிறவங்க மெடிசன்ஸ் இல்லாமல் நம்ம ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம உடம்புல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா மெடிசன்ஸ் இல்லாமல் அந்த ப்ராப்ளத்தை வந்து க்யூர் பண்ணுவாங்க. அதுதான் ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா, ஆக்சிடெண்ட் ஆன பிறகு நம்மளோட அந்த ஃபார் எக்ஸாம்பிளாக கையில் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம ஹேண்டு வேலை செஞ்சதுக்கும் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் வேலை செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ ரொம்ப வருஷம் நீங்கள் கையை வந்து ஒரே பொசிஷனில் வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் அதோட ஒர்க்கிங் சிஸ்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஃபிசியோதெரப்பி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து மெடிசன்ஸ் எதுவுமே எடுக்காமல் உங்களுக்கு மிஷின்ஸ் மூலயமா ட்ரீட்மெண்ட் பண்ணி எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்து பழைய நிலைமைக்கு கொண்டு வருவாங்க. அதுதான் பிபிடி ஃபிசியோதெரபிஸ்டோட வேலையே. ஸோ இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆர்த்தோலையும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வரும், நியூரோலையும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வரும். குழந்தைகளுக்குன்னு தனியாக ஃபிசியோதெரப்பி இருப்பாங்க. அதே மாதிரி வயசானவங்களுக்கு இருப்பாங்க, இதயத்துக்கு இருப்பாங்க, ஆக்குபேஷனலுக்கு தனியாக இருப்பாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குனாலும் நீங்கள் இந்த ஃபிசியோதெரப்பி நீங்கள் முடித்த பிறகு உங்களால் ஒர்க் பண்ண முடியும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஆர்த்தோ, பீடியாட்ரிக்கு, கார்டியாலஜி, ஆக்குபேஷனல், இந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி லைனில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும் படித்து முடித்த பிறகு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சைடு உங்களால் போக முடியும். ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும், நிறைய ஃபிட்னஸ் சென்டர்ஸ்லாம் இருக்கும். ஃபிட்னஸ் சென்டர்ஸ்க்கு நம்மளால் ஒர்க்குக்கு போக முடியும். ஹெல்த் இன்ஸ்டியூஷன்ஸ், பெரிய பெரிய ஹெல்த் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு ஒர்க்கு போக முடியும். டிஃபென்ஸ் சைடு நம்ம ஒர்க்குக்கு போகலாம். டிஃபென்ஸ்னால் ஆர்மி நம்மளுக்கு தெரியும். அதில் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டாக நம்ம வந்து ஒர்க்குக்கு போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் கம்பெனிஸ், பெரிய பெரிய மெடிக்கல் கம்பெனிலாம் இருக்கும், மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு போகலாம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு என்னவா போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்சராக போக முடியும். அதாவது பிபிடி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு லெக்சராக போக முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பி எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு உங்களால் போக முடியும். இதுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு உங்களால் போக முடியும். ஹாஸ்பிட்டல்லையும் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தாண்டி இதில் உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஓனாக வந்து ஒரு கிளினிக்கை வந்து வச்சுக்க முடியும். இப்போ நீங்கள் ஃபிசியோதெரப்பி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓனாக யார்ட்டையுமே நீங்கள் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு அப்ரூவல் சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ நீங்கள் ஓனாக வந்து ஒரு கிளினிக் வச்சு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக போர்ட் மாட்டி டாக்டர்னு போட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக நீங்கள் கிளினிக் வச்சிங்க அப்படின்னா நல்லா ஏர்ன் பண்ணலாம். அதில் அது ஒரு பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட். டாக்டரேட் கேட்டகரியில் ஃபீஸ் கம்மியில் படிக்கணும் அப்படின்னு யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். வெறும் 4.5 வருஷம் மட்டும்தான் படித்து முடிச்ச பிறகு டாக்டர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி போட்டுக்கலாம். தனியாக நீங்கள் கிளினிக்கும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய அதில் வந்து ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சைட்லாம் போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு சம்பளம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் சைட்லாம் போயிட்டாங்க அப்படின்னா ஒர்க்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். பட் உங்களுக்கு சேலரி வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம நிறைய மூவிஸில் பார்த்துருப்போம், நிறைய சேனல்ஸில் கூட பார்த்துருப்போம். ஸ்போர்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் இருக்குது அப்படின்னா அந்த கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு டீமுக்கு வந்து தனியாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து அலர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம செலக்ட் ஆகி போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து அதிகமான சேலரி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து வந்து இதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரி லைனுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டாக போகலாம், ரிசர்ச்சராக போகலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லக்சர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லக்சராக போகலாம். அடுத்து வந்து ஹோம் கேர் ஃபிசியோதெரபிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஹோம் கேர் ஃபிசியோதெரபிஸ்ட்னால் பெரிய பெரிய ரிச்சான பணக்காரவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வயசான யாராவது வயசானவங்க இருப்பாங்க. இல்லை ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் டெய்லியும் வீட்டுக்கு போய்ட்டு வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணிவிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஹோம் கேர் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு நீங்கள் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோ அந்த லைனுக்கு நீங்கள் போக முடியும். அதாவது ரீஹாபிலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லைனுக்கு உங்களால் போக முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் கோடிங் அனலிஸ்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களால் போக முடியும். ஸோ ஒரு 4.5 வருஷத்தில் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட், ஒரு தரமான டிபார்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த டிபார்ட்மெண்ட் பண்ணலாம். அதுவும் ஒரு டாக்டரேட் கேட்டகரியில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிபிடி அப்படிங்கிற அந்த கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்ல டிபார்ட்மெண்ட், வேல்யூவான டிபார்ட்மெண்ட். ஃப்யூச்சரில் நிறைய ஒரு ஸ்கோப் இருக்குது. இது முடித்த பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்பிடி பண்ணலாம். எம்பிடினா மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பிடி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். 2 இயர்ஸ் தான் நீங்கள் எம்பிடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயுமே உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளாக எம்பிடி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நியூரோக்கு நீங்கள் பண்ண முடியும், ஆர்த்தோக்கு நீங்கள் பண்ண முடியும், சைல்டுக்கு நீங்கள் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நிறைய எம்பிடிஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி எம்பிடி நீங்கள் தனியாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு உங்களோட வேல்யூ வந்து ரொம்பவே அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அக்குபஞ்சரும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ அக்குபஞ்சரும் உங்களால் பண்ண முடியும். இந்த டிபார்ட்மெண்ட் ஒரு பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட், நல்ல டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாரு. ஸோ அவங்களுக்காக இது ஸ்பெஷலாக நான் வந்து வீடியோ போடுறேன். இன்கேஸ் இந்த மாதிரியான மோர் டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு, இந்த கோர்ஸ் பற்றின மோர் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு, எனக்கு இந்த கோர்ஸ் பற்றின காலேஜஸ் தெரியல, அட்மிஷன்ஸ் வேணும் பட் எங்கே காலேஜஸ்லாம் இருக்குங்கிறது தெரியல, கம்மியான ஃபீஸ்க்கு எங்கே காலேஜஸ் அவைலபிளாக இருக்குங்கிறது தெரியல அப்படின்னு யாருக்காவது ஒரு கைடன்ஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ஃபீஸில் பிபிடி நீங்களும் படிக்க முடியும். இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, வேறு எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிக்கணும், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, மெடிக்கல், பேராமெடிக்கல், இன்ஜினியரிங்கு, ஆர்கிடெக்சர், எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிக்கணும்னாலும் சரி, உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க பட் கைடன்ஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கும். கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் அட்மிஷன்ஸ் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது கோர்ஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா அந்த கோர்ஸோட நேம் மட்டும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.